ஹலோ கைஸ், நீங்கள் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னெல்லாம் விளைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பீன்ஸ் வந்து நிறைய போட்டிருக்கு. அதனால் வந்துட்டு நாங்கள் பீன்ஸ் வந்துட்டு அறுவடை பண்ணுறோம். சின்னது கம்மியாக இருக்குது, பெருசும் கொஞ்சம் நிறையவே இருக்குது. எல்லாத்தையுமே நாங்கள் பறித்து எடுத்துடலாம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு கூட்டுக்கு இது வந்துட்டு சரியாக போகும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு பீர்க்கங்காய். இது 2 வகையான பீர்க்கங்காய் நாங்கள் நட்டு வச்சுருக்கோம். ஒன்று வந்துட்டு ஸ்பாஞ்ச் பீர்க்கங்காய் அந்த மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்துட்டு தண்ணி பீர்க்கங்காய் அந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு கரெக்டாக பேர் தெரியலை, ஆனால் 2 வகையான பீர்க்கங்காய் நாங்கள் நட்டு வச்சுருக்கோம். இது வந்துட்டு ரொம்ப படர்ந்து போகிறது, அதுக்காக நாங்கள் வேலி மாதிரி கட்டி வச்சுருக்கோம், வலையெல்லாம் போட்டு. இது வந்துட்டு குழஞ்சி தான் வளரும். நம்ம கீழே வந்துட்டு ஒரு கல் கட்டி விட்டோன்னா அது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே வளர்ந்துடும். இந்த வெஜிடபிளை நம்ம அப்படியே காய விட்டோன்னா நம்ம வந்துட்டு உடம்பு தேய்க்கிறதுக்கான நாராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு நாங்கள் கத்திரிக்காய் வந்துட்டு பிடுங்கி போட்டிருந்தோம். இதோட லைஃப் டைம் வந்துட்டு முடிஞ்சிச்சு. இதில் வந்துட்டு நிறைய காய்க்கும் கத்திரிக்காய் வந்துட்டு நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது உள்ளாடி எதுவும் புழுப்பூச்சி எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரிஜினல் இதனாலே உள்ளாடி வந்துட்டு புழுப்பூச்சி கண்டிப்பாக பிடிக்கும். அதில் நம்ம புழுப்பூச்சி இருந்த இடத்த கட் பண்ணி போட்டுட்டு நம்ம நல்ல இதை எடுக்கிற மாதிரி பார்க்கணும். மருந்தெல்லாம் அடிச்சிருந்தா தான் உள்ளாடி வந்துட்டு புழு பூச்சியெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். இது நம்ம வீட்டிலே வளர்த்துறதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு கீரை வகைகள் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா அங்கே வந்துட்டு நாங்கள் தென்னந்தோப்பு நட்டு வச்சுருக்கோம். முருங்கைக்காய் நிறைய காய்ச்சிருக்கு. நாங்கள் முருங்கைக்காய் கொஞ்சம் பறிச்சிருந்தோம். தேவைக்கு எக்ஸ்ட்ரா எங்ககிட்ட இருந்துச்சுன்னா நாங்கள் வந்துட்டு பக்கத்து வீட்டில் எல்லாமே நாங்கள் கொடுத்துடுவோம். இது வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷு. நம்ம ஹெல்த்தியாக வாழணும்னா இந்த மாதிரி வீட்டிலே நம்ம வந்துட்டு காய்கறி எல்லாம் வந்துட்டு இது மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் இந்த இடம் இருந்தாலே போதும். வீட்டில எல்லாம் ரொம்ப இடம் இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு மாடி தோட்டம் மாதிரி செட் பண்ணி கூட நம்ம வந்துட்டு இதை மாதிரிலாம் வளர்க்கலாம். எங்கள் குழந்தை வந்துட்டு பீன்ஸ் எல்லாம் பறிக்குது. நாங்கள் இதே மாதிரி வந்துட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு வந்துட்டு எங்களுக்கு இதே மாதிரி பறிக்கிற அளவுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நட்டு வச்சு ஒரு 3-4 மாதம் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், 2 இது வெண்டைக்காய் எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. இது நாங்கள் வந்துட்டு சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்துட்டு கெமிக்கல் ஃப்ரீயாக இப்படி மருந்தெல்லாம் அடிக்காமல் அதில் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறமா நாங்கள் இதில் எல்லா செடியிலையுமே தண்ணி ஊற்றிருந்தோம். இதில் வந்துட்டு அது வந்துட்டு அந்த சைடில் தண்ணி ஊற்றுறது வந்துட்டு கோணெல்லாம் நாங்கள் நட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா நாங்கள் மருதாணி இது பறிக்க வந்தோம். இது வந்துட்டு எங்கள் அக்காவோட வீடு பக்கத்தில் வந்துட்டு இந்த ஒரு இது இருக்குது. அவங்க வந்துட்டு இது எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் இதுலேருந்து கொஞ்சம் மருதாணி கட் பண்ணி எடுத்தோம். இது வந்துட்டு நாட்டு மருதாணி. இதில் வந்துட்டு முள்ளெல்லாமே இருக்கும். மருதாணி நம்ம எப்போ வச்சு கையில் வைக்கிறது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப கூலிங் கொடுக்கும். இது நல்ல ஹெல்த் பெனிஃபிட் எல்லாமே இருக்குது. சாப்பிடக்கூடாது, கையில் வச்சா வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டு. சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.